அடுத்ததாக தைப்பூசம் அழுவு குத்தி கோயிலுக்கு போய் பால் குடம் எடுத்து அழுவு குத்தி எல்லாம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்தை பார்க்கணும். ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்து வந்த பால் இதெல்லாம் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது நீங்கள் பார்த்தே ஆகணும். சில பார்க்க முடியாது. நான் அழுவெல்லாம் குத்திட்டு போங்க, ரொம்ப அசதியாக இருக்கணும், பால் எடுத்தாலும் மயக்கப்பட்டு அங்கே விழுந்துருவாங்க. அப்படி இல்லைங்க. நீங்கள் பால் குடமோ காவடியோ அழுவு காவடியோ எது கொண்டு வந்தாலும் அந்த பூசாரிமார்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பால் குடம் எடுத்து காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம். அந்த வெள்ளம் எடுத்து நம்ம அப்படியே முருகனை முருகனை பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கணும்? அந்த அபிஷேகம் பண்ணுறது. அது பார்த்தா தான் அந்த தைப்பூசம் எடுத்த விரதம் அங்கே பூர்த்தி ஆகிறது. ரொம்ப முக்கியம். அதன் அடுத்த விபூதி இருக்கும். அந்த விபூதி அபிஷேகம் செய்த பால் குடித்து, இது ரொம்ப முக்கியமானது இருக்குங்களா, அபிஷேகம் செய்த பால் குடிக்கணும். அதன் அடுத்த விபூதி இருக்கும். அந்த விபூதி கொஞ்சம் நெற்றியில் பூசும் பொழுது முருகப்பெருமானோட முழுமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆள் என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். உங்கள் பேர் கொடுத்து முருகப்பெருமான், அது அவங்க விருப்பம். ஆனால் தைப்பூசம்னு சொல்லும் பொழுது பால் குடமோ எது ஏந்தி வந்தாலும் சரியா, அந்த அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு நடக்கணும். அது கண்ணால் நீங்கள் பார்க்கணும். அது ஒன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம், முருகப்பெருமானோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அபிஷேகத்தை கண்ணால் பார்க்கும் பொழுது தான் அதன் பிரதிபலன், முழுமையான பிரதிபலன் கிடைக்கும். நீங்கள் எடுத்த விரதத்துக்கு முழுமையான பலன் கிடைக்கும். உங்கள் வேண்டுதலை அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் அபிஷேகத்தை நிச்சயமாக பார்த்தே ஆகணும். பார்க்கும் பொழுது உங்கள் குருவை நினச்சிக்குங்க. இந்த அபிஷேகம் பார்க்கும் பொழுது என்ன நினைக்கணும்? முருகா இந்த காரியம் நடக்கணும், முருகா இது இப்படி நடக்கணும், அதெல்லாம் வேண்டாதீங்க. அபிஷேகம் பண்ணும்போது என்ன நினைக்கணும்? உங்கள் குருவை நினச்சிக்கங்க. ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்களோட முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. முருகா, என்னோடய விரதங்கள் இன்றைக்கி பூர்த்தியாக வருது, ஏதாவது தப்பு குறைகள் இருந்தால் என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும். அப்படி முருகனை பார்த்துக்குங்க. அதன் அடுத்தது மூணாவது ஒரு பிரார்த்தனை இருக்குது. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த 3 காரியத்தை அங்கே செய்யணும். உங்கள் அபிஷேகம் பண்ணும் குருவை நினச்சிக்க, முருகப்பெருமான் நினச்சிக்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்க. என்ன நடக்கும்? முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஹரி ஓம். நல்லா இருக்குது.